போதைப்பொருள் நடமாட்டத்தை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்த தவறியதாக கூறி சென்னையில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு இபிஎஸ் அளித்த பேட்டியை தற்பொழுது நாம் பார்க்கலாம். இதுக்கு அடிமையாகிற பொழுதுதான் சட்ட ஒழுங்கு சீர்கெடுது. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் தாங்கள் என்ன செய்ய போஸ்டெல்லாம் நாங்கள் ஒட்டியிருக்கிறோம். கவர்னர் கூட பார்த்து அவர் கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம். போஸ்டெல்லாம் நாங்கள் ஒட்டியிருக்கிறோம். கவர்னர் கூட பார்த்து அவர் கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதாவது நாங்கள் 2.5 ஆண்டு காலமாக 4 முறை மேதக ஆளுநரை சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலை குறித்தும் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் பெட்டிஷனாக கொடுத்துருக்கிறோம், விண்ணப்பமாக கொடுத்துருக்கிறோம். அதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டணும், அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும். ஆகவே இந்த அரசாங்கம் இந்த போதைப்பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது. அதோட இந்த போதைப்பொருள் விற்பனை செய்கின்ற ஜாபர் சாதிக் போன்ற மாபியாவிடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் மேதக ஆளுநருக்கு நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு போதைப்பொருள் நடமாட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது. அதற்கு முதலமைச்சர் அவர்களும் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை. நேற்று நைட் ட்விட்டரில் கொடுத்துட்டு படிச்சு பார்த்துருக்கீங்க, எல்லா டிவிலையும் வந்துட்டு இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எதிர்க்கிறதாக தெளிவுபடுத்திட்டோம். ஏன்னா சிஏர் எப்பவுமே நிலைப்பாடுல நாங்கள் தெளிவாக பேசியிருக்கிறோம். பாருங்க, எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. இந்த காப்பியெல்லாம் அங்கே இருக்குது. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் ஏற்கனவே நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். எங்களுடைய கருத்தை அங்கே பதிவு செஞ்சிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். அதுக்கு எல்லா பொறுப்பும் இருக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க கேள்வி கேட்குறீங்க, நீங்க பாத்தீங்கன்னா 2010 திமுக என்ன சொல்லுது? சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ சட்டத்தால் இந்திய முஸ்லிம்களுக்கு பாதிப்பில்லை. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அடுத்தது, இன்றைக்கு இருக்கிற திமுக பொதுச் செயலால் குடியுரிமை திருத்த சட்டத்தால் திமுக எதிர்க்கவில்லை. ஹலோ எம்எஃப்இல் துரைமுருகன் பேச்சு. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நிலைமை. அங்கே நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இது பாருங்க, சட்டமன்றத்தில் திமுக 2010 என்ன நிலைப்பாடு இருக்கு பாருங்க. அப்ப பாருங்க, குடியுரிமை சட்டத்துக்கு சட்டசபையில் திமுக ஒப்புதல் 2010 திமுக ஒப்புதல். யார் ரெட்டை வேடம் போடுறாங்க? இங்க ஒரு பேச்சு பேசுறாங்க. அன்றைக்கு ஆளுகின்ற கட்சி மத்தியில இருக்குது, இங்கேயும் ஆளுகின்ற கட்சி இருக்குது. அப்பொழுது ஒரு நிலைப்பாடு அவங்கள தெளிவா சொல்லியிருக்காங்க. பாருங்க, சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ சட்டத்தால் இந்திய முஸ்லிமுக்கு பாதிப்பில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்புதல் வாக்குமூலம் சட்டமன்றத்தில். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் 2020 குடியுரிமை திருத்த சட்டத்தை திமுக எதிர்க்கவில்லை. ஹலோ எம்எஃப்இல் துரைமுருகன் அவர்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த குடியுரிமை சட்டத்தை வருகின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய இலங்கையிலிருந்து அங்கே பல்வேறு இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகப்பட்டு தமிழகத்தில் குடியேறிய அவர்களுக்கும் இந்த குடியுரிமை சட்டத்தில் சேர்க்கப்பட்டு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான கேள்வி. இன்றைக்கு நான் சொல்றேன், சட்டமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு நாங்கள் எதிர்ப்போம், முறியடிப்போம், துணை இருப்போம்.
சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எடுத்து பார்த்தேன். ஐயா, இப்போ கேரளா மாநில அரசு நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொல்லி சிஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லிட்டாங்க. தமிழக அரசு என்ன நிலைப்பாடு எடுத்து நினைக்கிறீங்க? அது அவர்கள் தான் கேட்கணும். தமிழ்நாட்டில் இருக்க அரசாங்கம் தான் தமிழக கேட்கணும். அரசுக்கு என்ன வழி? வேணாமே எல்லாம் இங்கே தமிழகத்தை நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்தை சார்ந்தோ சாதியை சார்ந்தோ எதுவுமே நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு. இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு. ஆக மதத்தின் பேரிலே மக்களை பிரிக்கக்கூடாது. அனைவரையும் சமமாக கருத வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத திமுக அரசை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டமானது அதிமுக சார்பில் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளையும் அதன் பிறகு இபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளையும் பார்த்தோம். போதைப் பொருள் நடமாட்டத்தால் இளைஞர்கள் சீரழிந்து வருகின்றனர் என்று அப்போது எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்தோம். திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இருப்பதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் ஜாஃபர் சாதிக் பல ஆண்டுகளாக போதைப் பொருள் விற்பனையை அமோகமாக செய்து வந்துள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கை மத்திய அரசு முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.